அப்போ என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான், இஸ்கானில் சாமி கும்பிட்றவங்கலாம் ரொம்ப பணக்காரங்கடி, பணக்காரங்க தான் இஸ்கான் சாமியை கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு அப்போ வரைக்குமே தெரியாது. இஸ்கான் வந்து தெரியும், நிறைய பேர் ராயலாக கும்பிடுவாங்க, பெங்களூரில் இருக்குது, அதுதான் தெரியும். ஆனால் நிறையா ப்ரொசீஜர்ஸு அது இது நிறைய சொல்லுவாள். அதே மாதிரி அந்த சாண்டிங் அவர் தானே வந்து கற்றுக் கொடுத்தாரு, இத்தனை தடவை சாண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் அந்த மாதிரி அத்தனை தடவை ஏதோ 16 டைம்ஸு ஒரு ரவுண்டும் 108 தடவையாக என்னவோ பண்ணுவாள். அதை 16 டைம்ஸ் பண்ணுவாள். அவர் வந்து அவரை பற்றி பேசிகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் நானும் அவரோட வீடியோஸு, அவரையும் அந்த பெரியவர் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் மறந்துட்டேன், அவர் வீடியோஸு அவரையே பார்த்துட்ருப்பேனா. அப்புறம் எனக்கு ஒரு நாள் கனவுல வந்து அவரே வந்தார். நான் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஓ மை காட், ஐ ஆம் ஸோ பிளெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. அப்படின்னா வந்து என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாள், இதெல்லாம் வந்து ரொம்ப ராயலாக இருக்கிறவங்க தான் வருவாங்க அப்படின்ட்டு அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னால், மஸ்கட்லேயும் இஸ்கான் வந்து டிவோட்டிஸ் நிறையா இருக்காங்கடி, அவங்களும் வந்து அங்கே மஸ்கட்லேயும் அவங்க தான் சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ தான் வந்து எனக்கு தெரியும், இந்தளவுக்கு நிறையா பேர் இருக்காங்களா அப்படின்னு. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, என் வீட்டிலலாம் அப்படிலாம் விட மாட்டாங்க. என் வீட்டில் வந்து பரம்ப வச்சு வெள்ளுன்னு அடி வெளுத்தெடுத்துருவாங்க. இந்த இருக்குது தெருமுக்கில் இருக்கிற பிள்ளையார் கோயில் போனா போ, இல்லாட்டி மூடிட்டீரு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க டென்ஷன் ஆகி. இப்போ நீ சாமி கும்பிடலன்னு யாரும் ஒன்றும் அழுவில்ல, பேசாமல் வீட்டில் இருந்து வேலையை பார்த்தோமா பாரு அப்படின்னு. அவள் வந்து ஆனால் நிறையா டைம் சொல்லுவாள். அவங்க பஜன்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு அதில் ஏதோ பெனிஃபிட் வரும், ஆனால் அதை அவள் டேரெக்டாக சொல்ல மாட்டாள். நிறைய பேர் வராங்கல்ல, அவங்க டொனேஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, இவங்க வந்து அந்த ஃபுட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாள்ல, ஃபுட்டெல்லாம் இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அவங்க கொடுக்குற டொனேஷன்லாம் கொஞ்சம் வந்து எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி அப்புறம் வந்து பஜன் பண்ணுறது, அப்புறம் இங்கே வச்சுருக்கோம் அங்கே வச்சுருக்கோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கும் வச்சுருப்பாங்க. அதுக்கெலாம் கூப்பிடுவா, ஆனால் நான் போக மாட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு கோவில்னால் போய் சாமி கும்பிட்டு வருவேன், அதோட அவ்வளோதான். ஆனால் அப்படி வந்து நீ இப்படி வா அப்படி வாங்க அப்படிலாம் கூப்பிட்டா நான் போக மாட்டேன். எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. தோலை உரித்து கையில் கொடுத்துட்டு தான் மறு வேலையாக பார்ப்பாங்க. அதனால் வந்து மை காட் அப்படின்ட்டு பேசாமல் இருந்து வாயை மொட்டு பேசாமல் விட்டுருவேன். இது தேவையில்லாத வம்பு அப்படின்னு. எவ்வளோ பூ தெரியுமா, ஃபுல்லும் பூவாக கொட்டி கொட்டி அந்த குட்டி பொம்மை தானே ராதாகிருஷ்ணா வச்சு கும்பிட்றாங்க, அது ஃபுல்லாகவே வந்து நிறைஞ்சு வழிஞ்சிருந்தது. கொஞ்சம் தீபாரத்தனை காமிச்சாங்க, ஆனால் வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் லேட்டாலாம் கிளம்பி வருவோம், ஆனால் வந்து அது ஃபஸ்ட் டைம் நாங்கள் வெளில போனது, ரொம்ப லாங் ட்ரைவை. அதனால் வந்து இவ்வளோ லேட்டாக வந்து வந்தால் அவங்க வீட்டில் ஏதாவது திட்டு